என்னடா எவ்வளவு ஆட்ட காட்சிலங்கிறாங்க அவெல்லாம் விட்டுட்டு ஆட சொன்னீங்க ஆட்ட மாதிரி என்ன ஆட்ட மாதிரி என்ன குறை கண்டுபிடிச்சிட்ட பாத்தாங்க என்ன குறை என்னடா அவன் தனித்தனி ஆனாங்களா ரவுடு எனக்கு புடுக்கல ஏய் புடுக்கலமா அதான் 3 பேர் ஒண்ணா சேர்ந்து நாட்டியானா அது சிறப்பா இருக்குமா அப்படியா அப்படியா என்ன பரிசு வேணும் எனக்கு லாலிபப் வேணும்டா ஓ நீ சப்பர பாத்தியாங்க குச்சி மிட்டாய் கேக்குறேன் தெரியாத பூச்சி வாங்க அக்கா எடுத்து சொல்லி பார்க்கலாம் சரிக்கா மச்சா மச்சா
அவருடான்னு அதான் அவங்க பணம் மூட்டி அவருடா. அப்படியே சொல்லுங்க அப்படியே சொன்ன சொன்னா அப்படியே அவுத்துக்கிறீங்க. நீ உள்ள போ உள்ள போறேன் நான் அவுத்து வைக்கிறேன். எத்தனை 2 மணி நேரத்துக்கு நீ போன. ஏண்டா டேய் சொல்லுமா நாட்டு எப்படி இருந்தது? சிறப்பாச்சுமா. முறையிட்டு பார்த்தாலும் ஒரே என்பதே இல்லம்மா. ஆமாண்டா. ஆமாமா. சரி நாட்டு முடிஞ்ச பட்சத்துல இப்ப யாரை பார்க்க வேண்டாம்? அம்மா, நம்ம நாட்டு தாண்டி அதோ அகிலமெல்லாம் முதலில் மரங்கேற்று மகாராணி அவர்களே ஆற்றல் கொண்டு சீட்டில் படைத்து படை தளபதி கோவிலை வாங்கி நல்லா இருங்க பேசுறீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சரி என்னோட ஆட்சியில ஏதாச்சும் குறை இருக்குதா? ஆட்சியில் இருக்கின்றது குறை நடந்திருப்பதும் கொலை. நம்முடைய நாட்டில் ஒருவனை கொலை செய்து விட்டார். அது யாரா இருக்கும்? அவன் இந்த லைட்டுக்கு தான் எடுக்க அவனுக்கு சரியான கிடைக்குமா? தலைவரே, நம்ம நாட்டுல யாரா இருந்தாலும் சரி ஏன் நான் பெத்த பிள்ளைங்க சரி தண்டனை ஒன்றுதாங்க. அப்படியா? ஆமா. இழுத்துட்டு வாடா. மகனே ராஜா அம்மா. பாப்பா இந்த கொலை செஞ்சது நீயா? அம்மா நான் யார்? நீங்க பெற்றெடுத்த பிள்ளையம்மா. சத்தியமா சொல்றேன் இந்த கொலையை நான் செய்யலமா. நான் செய்யல. செய்யவில்லையா? கண்டிப்பா செய்யலமா. தலைவரே, என் மகன் யாரு? படிச்சவன், பண்புள்ளவன், நாளா தெரிஞ்சவன். அப்படி இருக்கும்போது இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டானே. நான் சொல்றேங்க மகாராணி, என்ன உங்களுடைய மகன் படித்தவனாக இருக்கலாம், பண்புள்ளவனாக இருக்கலாம், பல பட்டங்களை பெற்றவனாக இருக்கலாம். அந்த கொலையை அவன் தான் செய்தார் என்று என்னுடைய வெய்களால் பார்த்தேன். அப்படியா? கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பது மெய் என்று சொல்வார்கள். ஆமா. சரியான சாட்சியை நான் அழைத்து வருகிறேன். சாட்சியை தீர விசாரித்து விட்டு உங்களுடைய மகனுக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன். சாட்சியா? உண்மைதான். கூப்பிடுங்க. சாட்சி அம்மா வணக்கம் அம்மா. நல்லதுமா. ஆமா நீ யாரு? உடைய பேரு என்னமா? அம்மா நான் ஈழத்தைச் சேர்ந்தவள். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள் அம்மா. சரி. நானும் என்னுடைய தந்தையும் தெரு தெருவா வீதி வீதியா சென்று பிச்சை எடுத்து பிடித்துக் பிறகு? பொட்டாமரை குளத்திலே நீர் இருந்து விட்டு பொட்டாமரை குளத்தை சுத்தி பார்க்க வேண்டும் என்று பொட்டாமரை குளம் சென்றோம் அம்மா. சென்ற இடத்தில் இந்த படுபாவி என் தந்தையை கொன்று விட்டான் அம்மா. என் தந்தையை கொன்றது இந்த படுபாவிதான். இத பாருமா, உன் தந்தை கொன்றது என்னுடைய மகனா? ஆமாம், என் தந்தையை கொண்ட படுபாவிக்கு நீங்கள் தக்க தண்டனை உழைக்க வேண்டும். இந்த பாவி எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் அம்மா. நீதி கிடைக்க வேண்டும். உனக்கு நீதி கிடைக்க வேண்டும். ஆமா. இதுதானே? இத பாரு, நாளை தினம் சூரிய உதயம் என்னோட மகனுக்கு நான் தூக்கு தண்டனை கொடுக்கிறேன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. தலைவரே, இவன் யாரு? என்னோட மகன். என்னோட மகன் பார்க்காதீங்க. பார்க்கிறேன். இவனை அங்காடி அடைச்சு இவன் கைக்கு விளைவிட்டு அவனை இழுத்துட்டு வா. சொல்லுமா. விடைத்தால் இவனுக்கு தூக்கு தண்டனை. ஆமாச்சுமா. தூக்கு மேடைக்கு வர முடியுமா முடியாதா? முடியாது. வர்றேன். முடியாது. முடியாது என்ற வார்த்தை இவன் கைகளுக்கு விலங்கு போட்டு தூக்கு மேடைக்கு இழுத்துட்டு போடா. என்னாச்சு? ஏய், சந்தேகம் என்பது ஒரு தொற்று வியாதி. அதை உடலில் குளிர்ந்து நிவர்த்தி செய்து கொள்ள உனக்கு ஒரு சந்தேகம் இல்ல, 1000 சந்தேகங்கள்டா. ஆமா அந்த கொலை யாரெல்லாம் செய்தது? அடடே, அந்த கொலையை செய்தவன் யார் என்று உனக்கு தெரியணும். ஆமா. என்கிட்ட கேட்காத. ஜோகராங்கபுரம் குழந்தைங்க அவங்களான்னு கேட்டு பாரு. ஏ குட்டியா கொலை யாரெல்லாம் செய்தது? நல்ல பசங்கன்னு பார்த்தா போட்டு வர்றானுங்களேடா. டேய், இந்த கொலையை நான் தான் பண்ணது இந்த குழந்தைங்களா சொல்றாங்க. இவங்களாம் சொல்லக்கூடாதுன்னா நேரா கடைக்கு போ. 10 ரூபாய் குட்டை பிஸ்கட் ஒரு 10 வாங்க. குழந்தைங்க எங்க மூச்சிங்குதுன்னு பாரு. ஆளு ஒன்று கூட சாப்பிட்டு கம்முன்னு பார்த்துக்கிட்டு தூங்கட்டான். ஐயா எத்தமா குட்டை பிஸ்கெல்லாம் தேவையில்லைங்க. வேற என்ன? நேரா என்ன பண்ணல போலூர் போறேன். போலூர் போய் செல்லு கடையில 15,000 ஒரு செல்லு வாங்கி கொடுத்துரு பையன். 15,000 செல்லு வாங்கி குத்துறியா? இவங்க ஃப்ரீ ஃபயர் பப்ஜி கேம் ஆடிக்கிட்டு கத்திங்க வரக்கட்டேங்களா உட்காந்து. ஆடாப்பா சுடுங்கடா அப்பதான் சொன்னோம். ஏய் வாங்க உண்மையை சொன்னா ஜோகராங்கபுரம் பெண்கள் மகள். ஆமாங்க. இவங்க யாருன்னா வாயை திறந்தாங்கன்னு வச்சுக்க. நேரா ஆரணி போ. ஆளுக்கு ஒரு 5,000 ரூபாய் பட்டு போட வேண்டியது குடுறான். பட்டு போட வேண்டிய ஒரு எங்க அக்காவுக்கு 10 பல்லு தெரிஞ்சு பாரு. ஐயோ எத்தமா பட்டு போடவே தேவையில்லைங்க. யாருன்னா? ஏன்னா பட்டு போட பைசா போடும். அதான் தேவையில்லை. யாருன்னா ஓட? நேரா திருவண்ணாமலை போறேன். போ. திருவண்ணாமலை போய்க்கு இந்த பொண்ணு 10,000 நெக்லஸ் வாங்கி கொடுங்க. இவங்களுக்கெல்லாம் 10 சாவத்து நெக்லஸ் எடுத்து கொடுத்தா நம்ம கம்பெனி கட்டுப்படி கம்பெனி வேற வித்து கொடுங்க.
தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா அட பாவியா அந்த கம்பெனி அனுஞ்சு 5 மாசமா டியூ கட்டாம எனக்கு மாடிக்கு தூக்கி போறாங்கன்னு தெரியடா பாவி யாரு வித்தீங்கன்னு வச்சுக்க டியூ காரன் வந்தானே உங்களை கூப்பிடி விடுவான் வாங்கி உண்மை சொன்னா பிஸ்கட் வாங்கிட்டு எங்கள் மகளிர் வலிக்கெல்லாம் பட்டு போடுவேன் சொல்லிட்டு பாரு நம்ம டீம் குளிர் பிடிச்சி உக்காந்துங்குது பாரு நம்ம டீம் இவங்க எல்லாம் யாருன்னா வாயை தரத்தாங்கன்னு வச்சுக்க கட்டிங் தள்ளி விடுறா கட்டியா கட்டிலாம் தேவையில்லைங்க யாருன்னா ஒரு கோட் வாங்கி கொடுங்க போட்றா நம்ம ஆளுக்கு இப்ப ஆப்பு குத்தா கூட பத்தாது கொடுக்குற பாய் கலகலன்னு இந்த முதல்ல இருந்து இப்பதான் கொஞ்சம் கம்மியாகி இந்த உண்மை இப்ப இவங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த உண்மை இப்ப உனக்கு தெரியும் இந்த உண்மை நீ வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா உனக்கு என்ன வைக்கிறா என் வீடு ஒரு வீடாக்குதுங்க ஒரு வீடா ஒரு வீடாக்குது சரி அந்த கூரோடு தேவைங்க எனக்கு பெரிய மெத்த வீடா கட்டி கொடுங்க அடடே ஒரு வீடா இருக்கிற வீடு மாடி வீடா நாளைக்கு காலையில போய் பாரு உன் வீடு மாடி வீடா இருக்கும் இந்த உண்மை அப்படியே போட்டு சரி தூக்கு மேல தயாரா ஒரு அப்பாவை மீது வைத்து விட்டாய் அந்த அப்பாவைக்கு நாளை காலை சூரிய உதயம் பண்ணே தூக்குதலை இப்பொழுது அரண்மைக்கு சென்று மகாராணிடம் எடுத்து அந்த தூக்குதல் நான் தடுத்து நிறுத்துகின்றேன் தூக்கு மேல தயாரா இருக்கா தயாரா இருக்குங்க நான் தயாரா இருக்கு நான் எல்லுன்னு சொன்னா நான் என்ன அனுப்பல இவன் எங்கடா தண்ணியை குளிர் விட்டுங்கறியா உள்ள நிஜமா ஏய் தூக்கு மேல தயாரா இருக்கு தயாரா இருக்கு நேரமாகுது அவனையும் தூக்கு போடுறான் நிஜமா ஏண்டா நான் தூக்கு போடுறேன்னா யாராவது சோதனை செய்யணுங்க அடடே அரண்மனையில முதல்ல தூக்கு போட போறேன் உனக்கு சோதனை செய்ய ஆள் தானே வேணும் ஏ குட்டி அவன் தூக்க மாட்டீங்க ஏய் பிஸ்கட் வாங்கி தரவாடா அடடே ஊரா விட்டு புள்ளியெல்லாம் நம்ம தூக்கு போடுறோமே ஏடா குடும்பம் அவனுக்கு உயிர் போனா என்ன அவன் கேக்குறியா ஆமாங்க டேய் இவங்கலாம் ஊரா விட்டு புள்ளிங்க தானே போனா போடுறாங்க இந்த ஊர்ல கேட்க போறாங்க ஊரா விட்டு போனா போட்டா காலைல 6 மணிக்கு இந்த ஊரை விட்டு ஆடி போக மாட்டேங்க ஏண்டா ஒதுப்பாங்க அப்படியே நீங்களாம் எங்களை அடிப்பீங்களா யாரா செருப்பா வச்சியா மாசமான ஊட்டம் போடுது அவன் குழந்தை பையன் அவனை விட்டுறா படிச்சு பெரிய ஆள் ஆகலாம் ஒரு போலீஸ் ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் வக்கீல் ஆகலாம் அந்த குழந்தை விட்டு இந்த ஊர்ல வயசான கேள்வி அஞ்சு பத்துக்கு அந்த மாற்றா யாரா இதுவா டேய் நம்ம வாய் வைக்கிற நேரம் அந்த கேள்விக்கு எதுனா அஞ்சு வச்சுக்க அவங்க புள்ளி வந்தாங்கன்னா கப்பல் படிச்சு ஏமா யாரா வாங்கலாமா பட்டு போட வச்சாரான் அண்ணி வர பாரு உனக்கு கைத்தாங்க எங்க வராங்க நாங்க என்ன எனக்கு துட்டியா பேரண்ட்ஸ் ஆசைப்படுறோம் ஏண்டா தேவையில்லைங்க சொல்லாதுமா ஒரு நாட்டுக்கே தளபதி ஏடா குடும்பமா நீங்க இதுல தூக்கு போட்டு இதுல என் உயிர் போச்சுன்னு வச்சுக்க இது இருக்குமா தோல்வி நாடகம் இந்த கம்பெனிக்கு பாக்கி 6 லட்சம் ரூபாய் கோயிந்தா கோயிந்தா ரயில் தான் போடுறா நீ என்ன செய்யற ஒரே இசி 6 லட்சம் கோயிந்தா சோதனை செய்யறேன் இந்த கயிறு ஏத்திக்கு பாரு அப்ப கூட என் உயிர் போயிருக்காதுடா அப்பா இந்த டவுல் யாத்திரா ஏய் இத தொய் சேர்த்து நாளாவது தெரியடா அப்பா என் முகத்து மேல போட்டனோ இல்லையோ இந்த நாத்தத்திலேயே நான் போய் சேர்த்து விடுவோம் போடுங்கடா இந்த டவுல் இருக்குதா இந்த டவுல் உடம்பு தொடங்குது நினைக்கிறியா வேற என்ன துணியா டவுல் என் கோமன் ஏய் போறடா போறடா போய் போற ஓ எதுமா தாத்தா எதுமா இங்க வாங்க முதல்ல தூக்கு போட போறேன் யாருக்கு பேசக்கூடாது இந்த சபையில யாரா பேசினா சிந்தனை மாறிடுங்க
அப்படியா ஆ. டேய் சொல்லுங்கம்மா. அவன் தூக்கு போடும்போது இந்த ஊர்ல யாரும் பேசக்கூடாதா ஆமா ஏஜமா. இந்த ஊர்ல ஆண்கள் கூட அமைதியா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்கடா ஆமா ஏஜமா. இந்த பொம்பளைக்கு சும்மா இல்லடா எப்பா ஏன் கேக்குறியா கால்ல கால் செயின் ஒண்ணு போட்டுக்கினேன் மூளைக்கு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஊர்ல யார் யார் கால்ல கால் செயின் கொடுத்து பாரு போய் கைட்டிட்டு வா போய் அடமான வச்சுட்டு ரசீது ஏதாவது கிட்ட கொடுத்துருவான் பணத்தை நம்ம 3 பேர் எடுத்து போடுவான் இவங்க ஏறி வேலை செஞ்சு போய் கால் செயின் மூட்டு கட்டா ஏறு வேலை கஷ்டமான வேலை என்னடா 1 2 3 நீதான் சொல்லணும் சரிப்பா சொல்லுமா 1 2 யாரவா தங்கரே உன் பொண்ணு வயசுல வந்தாளா? கண்ணாச்சி என்ன நேரத்துல கேக்குறது யோ மொண்டி ஸ்கூல்ல சேர்த்து இப்போ 1.5 வயசு ஆச்சுப்பா சொல்லுப்பா 1 2 என்ன மாமா நாளைக்கு என்ன ஊரா நாளைக்கு? நாளியா வள்ளிமலை பக்கத்துல சின்ன கேஸ்க்கு போறோம் அப்படியே கொடுக்க போறா என்ன நாளைக்கு எந்த ஊர் நாடகம் யாரா கேட்டீங்களா அப்ப இங்க அங்க கேட்டாங்கல்ல அங்க கேட்டாங்க அந்த தேவடியா பையன் தான் சொல்லுங்க உனக்கு கேட்டது யார் தெரியுமா யாரா கம்பெனி ஓனர் திருமருங்க ஏய் ஓனாரியா கேட்டாரு ஆமா ஏஜமா. அட பாவிங்களா நல்ல மனுஷன் போய் திட்டிட்டீங்கடா டேய் யார் ஏஜமா? ஏன் கேக்குறியா யா. போன மாசம் முருகர் கோவிலுக்கு போறோம் மாலை போட்டேன் போட்டுப்பா. முதலாளி கிட்ட சொன்னேன் ஆ. அண்ணா கோவிலுக்கு போறோம் ஒரு 2000 ரூபாய் செலவு கொடுங்கன்னு கேட்டேன் கேட்டுப்பா. முதலாளி என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு அண்ணா நீ கோவிலுக்கு போய்க்கிறாரு ஆ. உனக்கு 2000 ரூபாய் இல்ல ஆ. 3000 ரூபாய் கூகுள் பேல அனுப்புறேன்னு சொன்னாரு சொன்னாரு. கோவிலுக்கு போய் வந்து 2 வாரம் ஆகுதுடா ஆ. டேய் சொல்லுச்சுமா. 5 நிமிஷம் கொடுத்து பாடுறா அவன் வேற தேவடியா போய் முதலாளி தேடி போட்டு வச்சிருக்கான் ஓ இதுல வேற ஒரு கம்பெனி முதலாளி விடுறது இல்ல போங்க மாதிரி இருக்காரு சொல்றாங்களா கேங்க. அந்த கண்ணாடி நல்லவனே கிடையாதுங்க அவன் நல்லவனே கிடையாது வர நேரமா ஆகுது 1 2 ஏடா, எனக்கு ரொம்ப நல்லவரு சந்தேகம்டா. என்னம்மா சந்தேகம் வீட்டுல கோழை ஓட்டுற கோழைக்காளி. ஆ. அவன் வயித்துல எவ்வளவு நாள் ஆச்சு? வாடா புட்டு சுத்துவா ஆச்சாடா அம்மா தெய்வம்டா தெய்வத்தை பாத்துக்கிட்டு தெய்வமே அட பாவி நானட தேவடியா என்ன போல தேவடியா கேக்குறேன் அட பாவி நானட தேவடியா தலமதனே நானட தேவடியா ஏண்டா போடா 1 2 தண்டனை நிறுத்துங்கள் மகாராணி, தண்டனை நிறுத்துங்கள். தண்டனை நிறுத்த வேண்டும் ஆமா. எதற்காக இப்போ நாங்கள் தண்டனை நிறுத்த வேண்டும் இத பாருமா தண்டனை கொடுக்க சொன்னதா நீதான் இப்ப வேலை நிறுத்த என்ன காரணம் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கொடுப்பது தவறான தண்டனை. எப்படி? எப்படி தெரியுமா? நீங்கள் நேற்று என்ன பண்ணி கொடுத்தீர்கள்? சூரியன் உதயாமல் தூக்கு தண்டனை கொடுத்தீர்கள். இப்பொழுது சூரியன் உதித்து விட்டால் நீங்கள் கொடுப்பது தவறான தண்டனை மகாராணி. இத பாருமா தண்டனோட மகனுக்கு கிடையாது இப்ப தண்டனை கொடுப்ப பார்த்து உனக்குதான் ஆமா நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு போய் தண்டனை கொடுக்க போறீங்க. என்ன தண்டனை தெரியுமா என்ன தண்டனை? வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கும் என்னோட மகனுக்கு திருமணம் சந்தோஷமா சென்று வாருங்கள் சகோதரனே, திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தாச்சு இருந்தாலும் நம்ம கஜனால பணமே கிடையாது கஜனாவில் பணம் இல்லையா அப்படி நான் திருமணத்தை இப்ப நிறுத்தினா கஜனாவில் பணம் இல்லாமல் எப்படி திருமணத்தை நடத்த முடியும் வேண்டாம் தளபதிரே இப்பொழுதுங்க எங்க திரும்ப போக வேண்டாம் எங்கு? நீங்க மறுநாள் போக வேண்டாம் மருதுநாடு எதற்காக இப்படி நாங்கள் மருதுநாடு செல்ல வேண்டும் மறுநாட்டிலே சந்தனம் பண்ணிருக்கிறார் அவன் யார் தெரியுமா அந்த நாட்டுல இளவரசி அப்படியா அந்த ஆண்டாவே நம்மள செரவனே கப்பா பணம் செலுத்தவில்லை அதை கொண்டு வர பரப்பி உன்னை சேர்ந்தது மகாராணி நீங்கள் கவனிக்கக்கூடிய வேலையை இந்த தளபதி கணத்தால் செய்து முடிப்பார் போயிட்டு வாங்க வந்தது நான் பாத்துக்கிறேன் அமலாவை நான் அடையலாம் என்று நினைத்தேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு கை பார்க்கிறேன் என்னை பகைத்துக் கொண்டால் அவர்கள்
நான் வாய்வை விடமாட்டேன். ஆமாங்க. நேற்று எழுத்தால் மண்ணெண்ணெய் தேட முடியும். அடுத்தவன் கொண்டாடி தாலி அறுத்தா அப்ப கொண்டாடி தாலி நிலைச்சு வைக்குங்க. எங்கு செல்ல வேண்டாம். மருதாணி. புறப்பட்டு வா. என்னங்க? நல்லா தோன்றி. இந்த உயிரை காப்பாற்றினாய். உனக்கு மிக்க நன்றிம்மா. இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது மனதில் அளவில்லா சந்தோஷம். எப்படிங்க? உன் நீல விழிகள் அனைவரும் திறந்தது. வான் மேகங்கள் எல்லாம் சுமக்கும். வைர விழிகளோ நம்ம போற வழியில கரெக்டா இருக்கும். காட்டாது. ஏனென்றால் அவனும் சோர்ந்து போய்விடுவான். உன்னுடைய அழகை கண்டு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படி தெரியுமா? எக்கமென்னே. இந்த 57 பாயிண்ட் இருக்குது. இந்த 64 ஆகுதா? சென்று வாமா. அன்பான